ஹலோ guys, எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 156வது எபிசோட் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஸோ வந்து போன எபிசோட் போட்டு ஒரு வாரம் ஆன காரணத்தினால் ஸோ என்னென்ன நடந்துட்டு கதையே ஒரு குழம்பமாக இருக்கும். ஸோ அந்த எபிசோடை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து கதை வந்து புரியுங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோக்காரர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ லைக் போட்டு வீடியோ வந்து பக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து ஷாலோ ஸ்டார் 156 எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளான்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிங்கே தலைவன் வந்து அசால்ட்டாக வந்து இடத்துல பெரிய சம்பவம் பண்ணுறான். ஸோ இந்த சீனில் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டிம் கிங்கே கேட்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து 1000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து லியாண்டோ நீ வந்து இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிருக்க. ஸோ வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ நீ வந்து இந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணல. அப்போ நீ தான் டெத்துக்கு காரணமா சொல்லு போயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒழுங்காக சொல்கிறியா இல்லையான்னு இது கீழே பார்த்தீங்கன்னா போய் வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல நீ என் தங்கச்சி உன் காதலே அவளுக்கு என்ன நடந்துன்னு மறந்துட்டியா, அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டு ஹீரோ வந்து ஸோ வந்து காதலியா வந்து மாஸ்டரோட காதலின்னு இருக்கு. இந்த பக்கம் வந்து பாட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் ஸ்னேக் அப்படின்ற ஒரு இம்மார்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன் கூட சண்டை போடும்போது அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க பேசுறது அவங்கள பற்றி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இவன் பார்த்துட்டு இருக்கான். இதை சொல்லிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் 1000 வாட்டி சொல்லிட்டேன், அது வந்து ஜான் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது போன் தப்பு தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் ஃபைட் பண்ணி வந்து அவள் உயிரை வந்து இழந்துட்டா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து எக்கச்சமாக பவர் யூஸ் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யாராலும் தாங்க முடியல அந்த பவர், அந்த அளவுக்கு கொட்டூரமாக இருக்கு. ஸோ அந்த பவர் எல்லாத்தையும் நம்ம கிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடச்சி போட்டுருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஐஸ் எடுத்து உடச்சி போட்டுருக்க. இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா உனக்கு எல்லாம் டிசிப்ளின் வச்சு தகுதியே இல்லைன்னு சொல்லும்போது அவரு தூக்கி வந்து வெளியே அடிக்கிறாரு. இந்த இடத்துல போர்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற மவுண்டனுக்கு வெளியே ஸ்பேஸுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிங்கே இப்போ அவனு போயிட்டான். ஸோ அவங்க வெளில போன உடனே அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து பயங்கர அதிகமாக இருக்கிறோம் நினைக்கிறான். இது வந்து மாஸ்டரோட ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொய்வு அடித்து தரையில் போட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீ வந்து அவசரப்பட்டு இருக்க கூடாது. ஸோ அந்த இடத்துல உங்கள் சிஸ்டர் என்ன நடந்துச்சுன்னு வந்து தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன நடக்கணும் அவள் வந்து உங்களுக்கு எல்லாருக்காவும் அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம டீம் வந்து எல்லாரும் ஸோ உங்கள் டாஸ்க் வந்து இந்த இடத்துல முடிஞ்சு ஸோ நீங்கள் வந்து போலான கூப்பிட்டு இங்கே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ போடுறான். ஹீரோ நினைக்கிறான் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ வந்து மாஸ்டர் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்து அந்த போய் வந்து கத்திட்டு இருக்க. இந்த இடத்துல நீ வந்து இப்படி பண்ணவே கூடாது, என் சிஸ்டருக்கு உன்னால இருந்தா நீ நடிச்சதால காப்பாற்ற முடியும், உயிரை வந்து உன்னால் காப்பாற்றிருக்க முடியுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல கேட்டு இருக்காரு. இந்த இடத்துல போயோ நீ பண்ணது என்னென்ன பண்ணுறக்குன்னு தெரியுதா, என் கிளானை சேர்ந்து இருக்கிற ஜீனியஸ் எல்லாத்தையும் கொல்ல பார்த்துருக்கேன், அது முடிஞ்ச டிசிபிள் 2 பேருமே கொண்டிருக்கேன். அந்த நேரத்தில் ஸோ ஒயிட் ஸ்னேக் வந்து இங்கே ஏலியன்ஸோட கிட்டியே வந்து டேரெக்டாக கொல்ல போனான். அதனால வந்து இறந்து போயிட்டா. நான் அவளோட படிவங்களோட உடம்பு எலும்பிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தெரிவிப்பேன். அப்போ தான் அவளோட சர்பிரம் அது வந்து கெட்டச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அந்த சர்பிரமை தூக்கி அந்த இடத்துல பார்த்து ஒயிட் ஸ்னேக் பேசின வந்து வாய்ஸ் கேட்குது. ஸோ வந்து கேங்க கேட்பது நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை வந்து ரொம்பவுமே லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த ஏலியன்ஸ்கிட்டேருந்து நம்ம மனித இனத்தை காப்பாற்றணும், நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபயர் காட் சோர்ஸ் கிறிஸ்டலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என் சிஸ்டரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதை கேட்ட உடனே வந்து பச்சை பாம்பு வந்து நம்ம இடத்துல சிஸ்டர்னு வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலான்னு வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பவத்துக்கு ரோஜனும் யூகோ வந்து கார்டு விளையாடுங்கிறாங்க. இடத்துல ஸோ ஹீரோ வந்து பார்பிட்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட இந்த இடத்துல இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம மொத்தமாக வந்து 2 மில்லியன் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கா. என்னடா கவனிக்கிறதா இல்லைன்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல மோகோ கிளானோட இன்னர் மைண்ட் அந்த மைண்டுக்குள்ள ஹீரோ வச்சுட்ருக்கான். ஸோ இந்த சிம்பிள் இது வந்து இன்செக்ட் கிளான். அப்போனா இந்த மோலானா வந்து இன்செக்ட் கிளானால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பான் அப்படின்னு ஹீரோ வச்சுட்ருக்கான். ஸோ இந்த சிம்பிளில் மொத்த டைம் நான் பார்த்தது பிளட் லூக் கான்டினென்ட்டில், அதுக்கப்புறம் பார்த்தது டீமன் மவுண்டனில். ஸோ இந்த 2 இடத்துலையுமே இந்த இன்செக்ட் கிளான் சம்மந்தப்பட்டிருக்கு. குவான் வு காஸ்மிக் நேஷன் அடுத்து அந்த இடத்துல வந்து இன்செக்ட்லாம் அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சரி ஓகே இப்போ நம்ம கம்பெனி ரிப்போர்ட் பண்ணி கேட்டால் இல்லை கம்பெனியில் சொன்னாலும் வந்து அவங்க வந்து வேகமாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. உடனே பார்பிட்டா யோசிச்சு அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நீங்கள் வந்து குவான் வு காஸ்மிக் நேஷனோட வந்து இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடாது அப்படின்றது பார்பிட்டாவும் சொல்லிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு கேட்டால் ஆமாம் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனியோட ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஸோ நீ மட்டும் செலக்ட் ஆகிடுற இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுனா உன்னால் கண்டிப்பாக இல்லை எல்லாத்தையும் வந்து தப்பிக்க வைக்க முடியுன்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து உனக்கு போலான அவங்க 2 பேருக்குள்ள மேட்ச் நீ
பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. கார்த்தி சரி சொல்லிருக்காரு. ஸோ அப்போது அந்த பொய்யும் சரி அந்த மோல் 2 பேருமே வந்து இன்சா கிளான் சேர்ந்துங்களான்னு கேட்டுக்க. ஆமாம் அந்த பொய் வந்து இன்சா கிளானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டுக்க. இந்த இடத்துல கிங் கேப் சொல்லுவார், அவள் வந்து நமக்குள்ளேருந்து துரோகம் பட்டு யங் ஜீனஸ் எல்லாத்தையும் கொல்ல பார்த்துருக்கா. ஸோ அந்த மாதிரி துரோகிகள் உயிரோடு இருக்காது. ஆனால் நம்ம வந்து எவ்வளோ கேட்டாலும் அவள் இன்சா கிளானை பற்றி எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். அவள் இருந்து எந்த டீட்டெயிலுமே நம்மளால எடுக்க முடியல அப்படின்னு கேட்டுருக்கு. இந்த இடத்துல சொல்லுவார், ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து இன்சா கிளான் சேர்ந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல இந்த மோலான் மாதிரி. ஸோ எல்லாத்துக்கு மேலே இவங்களோட முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி டாப் ஜீனியஸ்க்கான ஃபைட் அந்த ஒரிஜினல் ஸ்பேஸ்க்கு போகிறதான ஃபைட்டோட அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கடைசி காம்படிஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து காம்படிஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மட்டும்தான் எங்களோட வந்து பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பார்பிடா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மொத்தமாக வந்து 2 ரூல்ஸ் தான் இருக்குது. நீ ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி உனக்கு போகலாம் அவங்களோட அந்த காம்படிஷனை முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோல் செத்ததுனால 6 பேர் இருக்கீங்க. 6 பேர் வந்து 3-3 சேர்ந்து இப்போ கடைசியாக வந்து உனக்கும் போலானுக்கும் வந்து நிற்குது அப்படின்ட்டு பார்பிடா சொல்ல, இந்த காம்படிஷன் ஜெயிச்சா மட்டும் வந்து ஒரிஜினல் பேஸுக்குள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அவனால் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கும் சீக்கிரமாக பிரேக் த்ரூ பண்ண முடியும். உன்னோட இன்ஸ்பெக்டராகவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி பார்க்கலாம் கடைசியில் எனக்கு போரான் 2 பேர் யார் ஜெயிக்க போகிறேன். இதில் வந்து போரான்னு சொல்லுவான். ஸோ நம்ம ஃபைட்டில் நீ அந்த டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளால முடிஞ்சளவுக்கு நல்லா கொடூரமாக சண்டை போடுன்ற 2 பேருமே வந்து நீ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறானுங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கூட ஃபைட் பண்ண சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போலான்னு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நேரத்தில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து போலான்னு அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் 2 பேருக்கான ஃபைட் வந்து இடத்துல வந்து ஆரம்பிக்கிற மாதிரி கட்டாங்க. ஸோ ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு வெப்பன் இந்த இடத்துல சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வெப்பன் கொட்டுமே எடுத்து அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோட ப்ரொஃபைல் அவனோட ஸ்ட்ரென்த்தில் அந்த போடுகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் கிங் எப்படின்னா நீ யாரா கபில அது நம்ம காலண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெருமைப்பட்டு இருக்காரு இந்த இடத்துல. சரி வந்து எக்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அந்த கிராக்கை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா போல டெத் காட் வெப்பன் அந்த வெப்பன் எடுத்துட்டு குச்சாலும் வெளியே வந்து நிற்பாங்க இந்த இடத்துல. இதை பார்த்துட்டு விரட்டு போறேன். அடுத்து போலானுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு நீட்டாக கொடுத்து 2 பேருக்கு தான் வந்து ஃபைனல்ஸ் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ யார் தான் ஜெயிக்க போகிறேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பரவாயில்ல, ஆனால் ஒரு உண்மையான விஷயத்தை நான் சொல்லியே இருக்கணும். ஸோ இந்த போலான் அவன் வந்து உண்மையான ஜீனியஸ். அவன் கூட லிங்க் எப்படி சண்டை போட நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் 2 பேருமே ஃபைட் ஆரம்பிச்சிட்டு ஸோ 2 பேரும் வந்து அடிங்க வச்சால மாற்றி பிரித்து எடுத்துக்கிறானுங்க. மாற்றி ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் வெப்பன் யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு டெத் கார்டு 2 வெப்பனை மாற்றி அடிச்சுட்டு. ஸோ இப்படி வந்து 2 பேர் வீட்டுக்கு அந்த சொல்லிட்டு இருக்க அந்த மேனேஜர். ஸோ போலான் வந்து உண்மையான ஒரு ஜீனியஸ். ஆனால் லூங் ஃபேங் அவன் அந்த லூ கான்டினென்ட் அப்புறம் வந்து டீமன் மவுண்ட் அந்த 2 போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனோட பவர் இந்த அளவுக்கு கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கல. 2 பேரும் டஃப்பாக காம்ப்ளீட் பண்ணி இதில் வந்து யாரோட ஜெயிலில் இருக்க. இந்த பக்கம் போலான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மாற்றி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அவனோட ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் வெப்பன் 6th ஃபார்ம் அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து போலா அட்டாக் பண்ணுறான். இந்த இடத்துல போலானுக்கு சரியான டைம் வச்சு. ஸோ இப்படியே 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ வந்து போலானையும் அடிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தள்ளி விட்றாங்க சென்டரில். ஸோ போலான் போட்டுருக்கு. இந்த பக்கம் திரும்ப போலான் வந்து ஹீரோ தூக்கி போட்டு அடிப்பான். இதில் ஹீரோ வந்து உடச்சிட்டு போயிருக்கான். இந்த இடத்துல வந்து போலான் சொல்லுவான் இதை வந்து முடிச்சிடலாம் போயிட்டு அப்புறம் ஒரு அட்டாக் பண்ணுறது. ஹீரோ வந்து நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணி ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் 6th ஃபார்ம் அப்படின்ட்டு பவர் வச்சு அடிக்க 2 பவர் கொட்டூர் போது ஒட்டுனே ஹீரோ இதுக்கு மேலே வந்து தலைவன் வெப்பனை வச்சு ஒரு அடிப்பான் பாருங்க. இதில் என்னடா ஆச்சுன்னு போலான் அதே இடத்துல இறந்து போயிடும். ஹீரோ ஜெயிச்சிருவாங்க. இதை பார்த்து எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் யூகா உண்மையிலும் போலான் வந்து லிங் ஃபேங் தோக்கடிச்சானான்னு சொல்ல அவங்கள கத்திக்கிட்டு என்ஜாய் இப்படி செலிப்ரேட் இருக்காங்க. இந்த பக்கம் ரோஜன் இருப்பான் லிங் ஃபேங் உன்னால இதை முடிஞ்சா நினைச்சுட்டா கண்டிப்பாக நீ இந்த அளவுக்கு ஒர்த்து தான்டா அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் கிங் எப்பலாம் மேனேஜர் சொன்னல லிங் ஃபேங் கண்டிப்பாக அவனை தோக்கடிப்பான்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் லிங் ஃபேங் சொல்லுவான் நம்ம சண்டை இன்னும் முடியல நெக்ஸ்ட் மேட்ச்சில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக திட்டுறேன். ஸோ ஹீரோ நினைக்கிறான். ஸோ ஃபைனலாக நான் வந்து ஒன்று முடிச்சேன் இந்த ஒரு டாஸ்க். நெக்ஸ்ட்டு நான் வந்து டொமைன் லாட் அந்த லெவலுக்கு வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்பெக்டராக மாறலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து என்ன முடியறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து அதுக்கான இன்ஸ்பெக்டராக போனோம் அப்படின்னா ஒரு 2 க்ரைட்டீரியா வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஒன்று என்னென்னா வந்து இந்த காம்படிஷன் மாதிரி முக்கியமான காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கணும். ஸோ ஒரிஜினல் ஸ்பேஸ் அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து ஹீரோ வந்து போயிட்டான். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸோ வந்து டொமைன் லாட் லெவலில் வந்து பிரேக் த்ரூ பண்ண அவனோட ஹியூமனோட உடம்பு இந்த 2 தான் அதுக்கு வந்து க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஸோ ஹீரோ பாஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடா மாப்பிள்ள ஏன்டா வீடியோ இவ்வளோ லேட்டுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து போட்டால் அடுத்த நாளே வந்து அப்படியே வந்து அப்லோட் பண்ணுறோம். ஐ திங்க் வந்து அன்றைக்கி அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உடனே வந்து காப்பிரைட் பேக் கொடுத்து திரும்ப ஒரு எடிட் பண்ணுற மாதிரி அந்த சுச்சுவேஷன் நல்லா ஆச்சு. ஸோ வந்து ஒன்று கொடுத்து எடிட் பண்ணி அந்த டைமுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து போயிருக்கலாம். ஸோ அதனால் தான் நான் ஒரு நாள்
இல்லை 2 நாள் வந்து தள்ளி வந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு என் வாய்ஸை வந்து ரொம்ப வேகமாக இல்லாமல் சவுண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஈவனாக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ எப்படி பேசுகிறேன் நல்லா இருக்கா, இப்படி கண்டினியூ பண்ணலாமான்ற உங்கள் கமெண்ட் வந்து கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக போடுங்க. ஓகே, இந்த வீடியோ எல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி கேப் கட் வந்து எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் பண்ணது. நான் நேற்று ஏன் வீடியோ வரணும், நேற்று நான் வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன், கடைசியில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகாமல் போயிடுச்சு. VPN யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தா பட் ஒன்றுமே வரும். நானும் ஒரு 5-6 வகையான கேப் கட் ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு சூட்டபுளாக ஆகலை. அப்புறம் கேப் கட் க்ளோன் அப்படின்ற ஒரு ஏபிகே இருந்துச்சு, அதை வச்சு தான் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள். ஸோ யாருக்காவது வந்து ஓகே ப்ரோ இது வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம், ஒர்க்லி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது கேப் கட் வந்து ஏபிகே வச்சுருக்கீங்க அப்படின்னா கொடுத்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ என்னால் சீக்கிரமாக போடுவேன். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை பை பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க.